வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல லக்கேஜ்லாம், அப்புறம் விட்டுட்டு வந்துட போறீங்க. அதெல்லாம் பாத்துட்டோம், எல்லாம் எடுத்தாச்சு. சரி எல்லாரும் நடங்க. இப்படியே நின்று பேசிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஆட்டோ பிடிங்க. இது மேல வேற ஏறி போகணுமா? இடி சீக்கிரமா போ, அவங்கள முன்னாடி போயிட்டாங்க பாரு. தம்பி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் போகணும், போகலாமா? போகலாம், ஏறுங்க. ஒரு ஆளுக்கு 40 ரூபாய். இன்னொரு ஆட்டோ கேட்ட 30 ரூபாய் தான் சொன்னாங்க. நீ என்னப்பா 40 ரூபாய் சொல்ற? அப்ப அந்த ஆட்டோலயே போக வேண்டியதானே? அது கொஞ்சம் சின்ன ஆட்டோவா இருந்துச்சு, எல்லாரும் போக முடியாது, அதான் ஏறல. தம்பி நீ போ, நாங்க வேற ஆட்டோ பாத்துக்கிறோம். பரவாயில்ல வாங்கக்கா. ஒரு ஆளுக்கு 35 ரூபாய் கொடுங்கண்ணே. ஒரு ஆளுக்கு 35 ரூபாவா? சரி, எல்லாரும் போய் ஏறுங்க. இந்த ஆட்டோல எப்படிப்பா எல்லாரும் போக முடியும்? 2 ஆட்டோ பிடிச்சா கூட பரவாயில்ல. பக்கத்துல தானே இருக்கு, ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவோம். ஆமாண்ணே, பக்கத்துல தானே. எல்லாரும் ஏறுங்க வாங்க. ஏறு. சரிம்மா. அப்படியே மடி மேல அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. 14 பேருக்குப்பா, குழந்தைங்களுக்குலாம் இல்லல்ல. ஆமாண்ணே, சரியா போச்சு. தம்பி இங்க டோக்கன் எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க ஏதாவது தெரியுமாப்பா? 2 மணிக்கு கொடுப்பாங்கண்ணே. ஒரு 1:30 மணி அது போல ஓபன் பண்ணுவாங்க. நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரிப்பா. சரி வாங்க உள்ள போவோம். இந்த இடம் தானோ? ஆமா செல்வா. என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு? இங்க எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும் சின்ன பொண்ணு. சரி, ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காருங்க. இது வழியா தான் போய் டோக்கன் வாங்கணுமாப்பா? ஆமாக்கா, இது வழியா தான் போய் வாங்கணும். பிறந்த உடனே முன்ன போயிடணும். ஆமா செல்வா, அப்பதான் சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்புறம் லக்கேஜ் போடணும்ல, அதெல்லாம் எப்படிப்பா? ஒரு 3 பேர் மட்டும் போவோம்னா மத்தவங்க எல்லாம் நடப்பாத என்ட்ரன்ஸ்க்கு போயிருவாங்க. அப்புறம் நம்ம லக்கேஜ் போட்டு அங்க போயிடலாம். சரிப்பா, அதான் கரெக்டா இருக்கும். மணி 12 ஆகிருச்சு. ஒரு 1.5 ஹவர்ல திறந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் படுங்கம்மா, அதான் டைம் இருக்குல்ல. ஆமாப்பா, முதுகுலாம் வலிக்குது, கொஞ்சம் படுக்கணும் தான். அங்க பாருங்க, நம்ம கூட்டம் எல்லாம் படுத்துருச்சு. இப்போ ஓபன் பண்ணணும். எல்லாம் அடிச்சு புடிச்சு எழுந்து ஓடி வருங்க. என்னம்மா? எனக்கு தூக்கம் வருது. இங்க இருங்கம்மா, நான் போய் சின்ன பொண்ணு கிட்ட பெட்ஷீட் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. டே உமா கிட்ட எனக்கும் ஒரு பெட்ஷீட் வாங்கிட்டு வா. சரி செல்வா. அப்பா பின்னாடி வராங்க பாரு, அப்பா கூடயே போ. சரிம்மா. என்ன ஆளாளுக்கு ஒரு திசையில போறாங்க? கூட்டத்துல இப்படிதான் சின்ன பொண்ணு ஆகும். முன்னாடி எல்லாரும் போறாங்க பாரு, வா இங்கே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. சின்ன பொண்ணு, மாமியார் எங்க? அவரு அவங்க அம்மா எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்கக்கா. அப்படியா? அப்ப நம்ம தான் லாஸ்டா போறோமோ? ஆமாக்கா, நம்ம தான் லாஸ்ட். சின்ன பொண்ணு, நாங்க போய் லக்கேஜ் போட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கணுமா? சின்ன பொண்ணு, நீங்க நடப்பாத என்ட்ரன்ஸ்க்கு போயிருங்க. அது 4 மணிக்கு தானங்க விடுவாங்க, இப்ப 3 மணி தான் ஆகுது. அப்ப நீங்க இங்கேயே இருங்க. இங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3:45 கிளம்புங்க. நாங்களும் லக்கேஜ் போட்டு வர கரெக்டா இருக்கும். ஆமா, அதான் கரெக்ட். சிவனே சொன்ன கூட வரீங்களா? அவர் இங்கே இருக்கட்டும்பா. செல்வா, எங்க லக்கேஜும் போட்டுரு. சரிங்க அண்ணி. வசந்தி, நான் கூட போறேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? சரி, போறதா இருந்தா போங்க. அப்ப அண்ணன் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க எல்லாரையும் அந்த நடப்பாதை கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க. எனக்கு என்னப்பா தெரியும், நான் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமா, இது கூட்டிட்டு வராங்க. ஆட்டோ ஏறி நாங்களே வந்துருவோம், நீங்க போங்க. சரி சின்ன பொண்ணு. இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க கூட வாங்க. சரிப்பா, நீ பார்த்து போயிட்டு வா. வாங்க போவோம். சரி வாங்க, எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். ஐயோ, எங்க போற? பக்கத்துல தான் பாத்ரூம் போயிட்டு வரேன். ஏமா, பக்கத்துல பைப்ல தண்ணி வருது பாருங்க, பல் தேய்ச்சிட்டு கை கால் மூஞ்சில கழுவிக்கங்க. சரிம்மா. என்னம்மா நெத்தில நாமோ எங்க போட்டீங்க? வர வழியில பாக்கல, வெளியே தான் போடுறாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபாய். ஆமாமா, நீங்க 3 பேரும் போய் போட்டுட்டு வாங்க. 30 ரூபாய் தானே. அவளுங்க அதெல்லாம் போட மாட்டாளுங்க. அப்படியா? சரி வாங்க, சாமி கும்பிட்டு போவோம். சரிங்க, வாங்க போவோம். ஏமா, அங்க விழுந்து கும்பிட்டு வாங்க. சரிம்மா. பெரிய எருமை, விழுந்து கும்பிடு. எத்தனை தடவைமா? நீங்க கும்பிட்டப்பவே நான் கும்பிட்டேன். சரி. ఏడు కొండలవాడ ఓ వెంకటేశ